ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிபியூட் டு சர் கேர்ஃபீல்ட் சோபர்ஸ், கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர்ஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நேற்று காலமாயிட்டார், நம்மளெல்லாம் விட்டு போயிட்டார். லெஃப்டர்ஸ் 89 வயசில் பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணது ஆல்ரவுண்டருக்கு அவர் தான். அவரை பார்த்து தான் மற்ற ஆல்ரவுண்டர்லாம், ஃபியூச்சர் ஆல்ரவுண்டர்லாம் இப்படி தான் இருக்கணும்னு அவரை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ஈ ரீடிஃபைன்ட் பேட்டிங் அண்ட் bowling. லெஃப்டி வேறு, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேறு. அண்ட் ரொம்ப காலத்துக்கு அவரோட டெஸ்ட் ஸ்கோர் தான் ஹையஸ்டாக இருந்தது. 365 நாட் அவுட் வர்சஸ் பாகிஸ்தான் 1958 ஸ்கோர் பண்ணது. அதை தான் பிரையன் லாரா லேட்டரான் பிரேக் பண்ணார் அந்த ரெக்கார்டை டெஸ்ட் மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் டு ஹிட் 6 சிக்ஸஸ் இன் ஓவர் 1968 அடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய டீட்டெயில் அவரை பற்றி நான் கொண்டு வரேன். உங்களுக்கு எதாவது அவரை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ரோஹித் சர்மா தான் சோஷியல் மீடியாவே அலருது. எஸ், ரோஹித் சர்மா ஃபார்மை பற்றி தான். அடுத்த வேர்ல்ட் கப் வந்து 2027 அக்டோபர் கிட்டத்தட்ட 16-17 மாதம் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா நடக்க போகுது. அதுதான் ஒரே ஒரு மோட்டிவேஷன் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாடுறதுக்கு. ஏன்னா 2 பேருமே டெஸ்ட் அண்ட் T20 ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ செகண்ட் ஒன் டேயில் தோற்று நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக படியில் தூக்கி 20 மேலே போட்டாங்க. இவரால் தான் நம்ம தோற்றோன்னு. பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் தான். அண்ட் அவுட் ஆன விதத்தையும் பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் ஷாட் 9 out of 10 டைம் அவர் ஸ்வீப் பண்ணார்னா ஸ்கொயர் லெக்கில் 4 இல்லை 6 இல்லை ஃபைன் லெக்கில் தான் போகுமே தவிர, வில் ஜாக்ஸ் பார்ட் டைம் பாலர் அவர் ஸ்வீப் பண்ணுறாரு அண்ட் யூ couldn't ரீட் தட் பால். தட் மீன்ஸ் எரர் இன் ஜட்ஜ்மெண்ட். எஸ், டெலிவரி பால் வந்து முன்ன அளவுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியலன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு ரீட் த பால். வில் ஜாக்ஸ் பாலே அவரால் ரீட் பண்ண முடியலன்னா ஸ்வீப் பண்ணார், டாப் வச்சு ஆகி பட்லர் புடிச்சிட்டார் விக்கெட் கீப்பர். என்ன பார்த்துங்க. அண்ட் டைமிங் ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கு. அவரோட ஸ்பெஷாலிட்டியே டைமிங் தான். அதுவும் பார்ட் டைம் பாலில் அவுட் ஆனார். இந்த வருஷமே 8 ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாண்டார். அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை. அதில் ஒரே ஒரு 50 தான் அடித்தார். ஆவரேஜ் 30.12, மொத்தம் 241 ரன்னு தான். அண்ட் நாளைக்கு 3வது ஒன் டே இருக்குது லார்ட்ஸில். எஸ், அதில் 100 அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் ஹாஸ் இ பாஸ்ட் இஸ் ப்ரைம். அவரோட ப்ரைம் டைம் முடிஞ்சா. நான் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு நான் ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கருத்து தான் சொல்லலாம், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ரைட். ஃபஸ்ட்டு ஒன் டேலே 11 ரன் தான் எடுத்தார். 11 ரன் பிரச்சனை இல்லை. அவுட் ஆனது சாம் கரன் பாலில். செகண்ட் ஒன் டேல 26 ரன் 47 பாலில், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 55.32. கிரேட் பிளேயர். 3 டபுள் செஞ்சுரி அடித்த ஒரே கிரிக்கெட்டர் இவர் தான், ரோஹித் சர்மா. இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன், ஐபிஎல் தூக்கிட்டு வந்துடாதீங்க. டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கூட மிடில் ஆஃப் ஆஸ்திரேலியா சீரீஸில் தான் அவர் ரிட்டையர் ஆனார். சிட்டி டெஸ்ட்டுக்கு முன்னாடி. அதே சீரீஸில் தான் அஸ்வினும் ரிட்டையர்டு திரும்பி வந்தார். அண்ட் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு USA வெஸ்ட் இண்டீஸ் நடந்ததில்ல. ஜெயிச்சதுக்கப்புறமே நாங்கள் T20 விளையாடுறேன்னு விளையிட்டார். ஒரே ஒரு ஃபார்மேட்டு ஒன் டே இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் IPL. ஃபிட்னஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோஹித் சர்மா வந்து அவுட்டு இன்னும் எல்லா ஷாட்ஸும் இருக்குது. யூ கேன் ஸ்டில் பிளே புல்லு, ஹுக்கு, கட்டு, லாஃப்ட்டு, ட்ரைவ் எல்லாம். ஆனால் பாடி கோஆப்ரேட் பண்ணுதா? மைண்டு சொல்லுது எஸ் புல் பண்ணுன்னு. பட் பாடி கோஆப்ரேட் பண்ண பேட்டு வர லேட் ஆகுதுல்ல. ஸோ 50 ஓவர் நீங்கள் ஃபீல்டிங் பண்ணிவிட்டு ஓப்பனிங் பேட்டிங் வரும்போது நாட் ஈஸி. முன்ன மாதிரிலாம் 12th மேன் அமிச்சிடலாம் ஃபீல்டு பண்ணுப்பான்னு. இப்போலாம் 2 ஓவருக்கு மேலே 12th மேன் உள்ளே இருக்க முடியாது. முன்னெல்லாம் ரன்னர் உண்டு ஓட முடியலன்னா. ஆனால் இந்த வாட்டி நீங்களே தான் ஓடி ஆகணும். ஸோ அதனால் 50 ஓவர் 4 மணி நேரம் ஃபீல்டிங் பண்ணி அப்புறம் ஓப்பனிங் பேட்டிங் வந்து பெரிய பெரிய போலெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது. சவுத் ஆஃப்ரிக்கா டர்பன் மாதிரி பிச்சிலெல்லாம் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். விவின் ரிச்சர்ட்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் டு கனெக்ட் ஷாட்னா அது ரோஹித் சர்மா தான். அண்ட் அவரோட புல் அண்ட் கட், யார் ஒருத்தர் புல் அண்ட் ஹுக் ஷாட் பிரமாதமாக விளையாடுறாங்களோ they can play all the shot. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் ரோஹித் சர்மா. பாக்கி எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க இந்த ஜெனரேஷனில். ஷார்ட் பிச் பால் பவுன்சர் எப்படி விளையாடுறதுங்கிறது. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ ஜஸ்வால் இருக்கார் இல்லையா, ஒன் டே இன்டர்நேஷ்னலில். அவரை இந்த ஸ்குவாடில் எடுக்கவே இல்லை 15 மெம்பரில். ஏன் எடுக்கலைன்னா இன்டைரக்டாக மெசேஜ் சொல்கிறாங்க ரோஹித் சர்மாவுக்கு. அதாவது பார், உனக்காக ஒரு நல்ல இன்ஃபார்ம் யங் பிளேயரை வெளில உட்கார வச்சுருக்கோம், ஸ்குவாட்லேயே அவருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஸ்குவாடில் இருந்திருந்தாருன்னா எனிவே ஸ்குவாடில் இருக்காரு யாருன்னு கொல்திப்பி அந்த மாதிரி கூட்டு போய் சுற்றி காமிச்சாங்கன்னு சொல்லலாம். அவர் செலக்டே பண்ணல. ஓப்பனிங்கில் உங்களுக்கு KL ராகுல் இருக்கார். ஆடட் ப்ரெஷர் தான். அப்போ ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஸ்கோர் பண்ணணும். பெரிய பெரிய பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், MS தோனி அண்ட் ஆல், அவங்களாம் அவங்களோட ஓன் டேர்ம்ஸில் தான் ரிட்டையர் ஆவாங்க. அதே மாதிரி தான் விராட் கோலி, ரோஹித் ஆல்சோ. விராட் கோலி அண்ட் ரோஹித் டெஸ்ட்டு T20 அவங்கள தான் டக்குன்னு ரிட்டையர்னு சொன்னது. தே லீவ் ஆன் தர் ஓன் டேர்ம்ஸ். யாரும் வந்து நீ வேணாம், நீ ஃபார்ம் அவுட்டு வெளில போகணுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அவர் ரிட்டையர் ஆகிறது பெட்டர். நாளைக்கே இப்போ பக்காவாக அனௌன்ஸ் பண்ணிட்டா வெரி குட். காரணமும் நிறைய நான் சொல்கிறேன் நான். இப்போது அடுத்த வேர்ல்டு கப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த அக்டோபர். அதுக்கு நடுவில் 4 சீரீஸ் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 3 ஒன் டே இருக்குது செப்டம்பரில். நியூசிலாண்டுக்கு எதிராக 5 ஒன் டே இருக்குது இன் நியூசிலாந்து. அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 3 ஒன் டே இருக்குது. அப்புறம் ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு 3 ஒன் டே இருக்குது ஜனவரியில்.
இது அத்தனையும் ஒவ்வொரு மேட்சையும் ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மேட்சும் பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க எல்லாருமே. மீடியாவாகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் ஆகட்டும் எல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவர். ஸோ அவர் அச்சீவ் பண்ணதை தான் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாரு, T20 ஜெயிச்சிட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாரு, 5 IPL கப் ஜெயிச்சிட்டாரு. ஐபிஎல்ல நான் கணக்கில் எடுத்துக்கிறதில்லன்னு வச்சுங்களேன். 20 மீட்டர் ஷார்ட் பவுண்ட்ரி, ஏன்னா இம்பேக்ட் பிளேயரு, ஐபிஎல்னு ஞாபகம் வருது. இவர் வந்து ஆக்டிவாக கிரிக்கெட்டில் இல்லாதது ஒரு ரீசனோட அவுட் ஆஃப் டச்சில் போகிறதுக்கு. என்னென்னா, நீங்கள் ஐபிஎல் மட்டும்தான் அவர் விளையாடுறாரு. ஐபிஎல்லே பாருங்களேன், இம்பேக்ட் பிளேயராக தான் வராரு. 4 ஓவர் ஃபீல்டிங் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இவரே சொல்லியிருக்காரு 4 ஓவர் ஃபீல்டிங்குமே கேட்கற சக்தா அப்படின்னு. ஆனால் விராட் கோலி பாருங்கள் 20 ஓவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ இவரு 20 ஓவர் ஃபீல் பண்ணியிருந்து அந்த ரிதத்தில் இருப்பாங்க, மேட்ச் ப்ராக்டிஸில் இருப்பாங்க, அவேர்னஸ் இருக்கும். 2 ஃபேண்டாஸ்டிக் கேட்ச், ஒரு டைரக்ட் ரன் அவுட் பண்ணால் அது உங்கள் பேட்டிங்கில் பிரதிபலிக்கும். அதெல்லாம் ரோஹித் சர்மாவுக்கு மிஸ்ஸிங். ஏன்னா ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் 4 ஓவர், வருஷத்துக்கு 4 ஓவர் ஃபீல்ட் பண்ணிங்கன்னா ஒரு மேட்ச்சில் 10 மேட்ச் வரைக்கும் விளையாடுறாருன்னா எப்படி நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக மேட்ச் பண்ண முடியும்? பெரிய பெரிய ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் வருவாங்க சோதவர்கள் விளையாடும் போது. யூ ஹேவ் டு ஃபேஸ் தம். ரெக்கார்டை இவரை பற்றி சொல்லணுன்னா வாய் தான் வலிக்கும். 67 டெஸ்ட்டு, 4300 ரன்னு, 287 ஒன்டேங்க, 11,757 ரன்னு, 159 T20 இன்டர்நேஷ்னல், 4,231 ரன்னு, 129 ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், 9,318 ரன்னு, 360 லிஸ்ட் ஏ கிரிக்கெட், அதில் 14,154 ரன்னு, 281 ஐபிஎல் மேட்சஸ், அதில் 7,329 ரன்னு, கிட்டத்தட்ட 51,000த்துக்கு மேலே ரன்ஸ் எடுத்திருக்காரு இந்த மனுஷன். 124 100 அடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 309 50, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் 96 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. பாருங்கள், வாட் அ கிரேட் பிளேயர் இஸ். ஸோ அதனால் அவர் கரெக்டான ஃபேர்வெல் அண்ட் வேண்டாம் வரப்போ டீம் விட்டுன்னு தள்ளுறதுக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆகிறது பெட்டர். ஆனால் ஒவ்வொரு சீரீஸுக்கு முன்னாடி இந்த கேள்வி வரும். அண்ட் டெண்டுல்கர் கூட 40 வயசு வரைக்கும் விளையாண்டாரு ஆரம்பிங்க. டெண்டுல்கர் விளையாண்டாரு, ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் 20 வருஷத்தில் T20 கிடையாது, ஐபிஎல்லே கிடையாது. ஆனால் ரோஹித் சர்மா பாருங்கள், ஐபிஎல்லே பாருங்கள் 281 மேட்ச் ஐபிஎல் விளையாடிருக்காரு. பாருங்கள் 67 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாட முடிஞ்சது. ஸோ 100 டெஸ்ட் மேட்ச் இந்த லேண்ட்மார்க் கூட வெரி ஃபியூ தட் டச் பண்ணியிருக்காங்க. அது கூட அவரால் ரீச் பண்ண முடியல. ஸோ 7th ஹையஸ்ட் ரன் கேட்டாருங்க ஒன் டேல. ஆமாம், சரி, அதுக்கு மேலே யார் இப்போ 6 பேர் கேட்பீங்க, சொல்லிடுறேன். டெண்டுல்கர் ஃபஸ்ட்டு, அப்புறம் விராட் கோலி செகண்ட். அவர் மட்டும் தான் இப்போ ஆக்டிவாக இருக்கார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். சங்ககாரா, ரிக்கி பாண்டிங் அண்ட் ஜெயசூர்யா, ஜெயவர்தன். 7th நம்ம ரோஹித் சர்மா. அவரோட டேலண்ட்டை பற்றி நோ ஆர்குமெண்ட், நோ செகண்ட் தாட். யாருமே குறை சொல்லவே முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஃபிட்னஸ். ஒரு 1.5 வருஷம் அவரால் ஃபிட்டாக மேட்சஸ் விளையாடணும்னு ஒரு ஐபிஎல் வேறு இருக்குங்க, டக்குன்னு மும்பை இந்தியன்ஸ் வேறு இருக்குது அடுத்த வருஷம். அது வேறு விளையாடி ஆகணும். ட்ராவலிங்கு, நெட் ப்ராக்டிஸு, மேட்ச் ப்ராக்டிஸ் ஆகட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறது. ஏன்னா எங்கள் மீடியா அட்டென்ஷன் நிறையா இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ரிட்டையர் ஆகிறது பெட்டர். இப்போ ஒருத்தர் கூட போட்டிருந்தார், சார் பிசிசிஐ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ரூமர் தானே. ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போ செலக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாரோ அதுக்கு உள்டாவாக தான் நடக்கும். ஆமாம், இல்லைம்பாங்க, அண்ணா இருக்குது ஆனால் இல்லை. அது மாதிரி அவங்க இல்லைன்னா அது இருக்குன்னு அர்த்தம். எனிவே பார்க்கலாம். ஐ ஆம் ரோஹித் சர்மாவோட மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸில் நானும் ஒரு ஃபேன். இவ்வளோ ஓப்பனர்ஸ் பார்த்துருக்கேன். ஐ நெவர் சீன் ஓப்பனர் லைக் ரோஹித் சர்மா. டெஸ்ட் ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், T20 தோனி கேப்டன்ஸில் தான் டெஸ்ட் டெபோ ஆகட்டும், ஒன் டே டெபோ ஆகட்டும், T20 எல்லாமே தோனி டெபியூட்டில் தான் விளையாண்டார். தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவர். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அவர் நல்ல ஃபேர்வெல்லோட போகிறது பெட்டர். நான் லார்ட்ஸ் இல்லைனாலும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அட்லீஸ்ட் அதில் 3வது ஒன் டேலையான ரிட்டையர் ஆகிட்டு நல்ல ஃபேர்வெல் கொடுத்தா பெட்டர். டெண்டுல்கருக்கு எப்படி கிடச்சிது. ஸோ தட்ஸ் வாட் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக நான் எதிர்பார்க்குறது. உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் போய் சொல்கிறேன். புரிய பார்த்து 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.